ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 105 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே காபுட்டோ, கூரன், யுகிமாரு 3 பேருமே அந்த பேரியரை நோக்கி போவாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அப்படின்பா கூரன். அப்படியா, சரி யுகிமாரு இதை செய்ய தயாரான்னு சொல்லி கேட்பான். யுகிமாரு இதை பண்ணியே ஆகணுமான்னு கேட்கவும், இது உன் கடமை அப்படின்பா காபுட்டோ. யுகிமாரு கூரன் கிட்ட, எனக்கு தெரியும் இதை திரும்ப பண்ணா என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்பா. காபுட்டோ போன எபிசோட்லயே சொல்லியிருப்பான், யுகிமாரு யாருகிட்ட திரும்பி போகணும், யார் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவ தான் பெரிய வில்லனே, அவனோட அம்மாவை கொன்னது நீதான்னு சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்பான் காபுட்டோ. மெயின் அந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னா ஒழுக்க மரியாதையே என்னோட ஆர்டர்ஸ் கேட்டு நடந்துக்கு அப்படின்னு இருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டே போவா. காபுட்டோ கூரன் கிட்ட டைம் இல்ல, சீக்கிரம் போகணும் அப்படின்பா. இதுக்கப்புறமா பேரியர் கிட்ட காட்டுவாங்க. ஷீஜுனே, ஹினாட்டா, சக்குரா, அப்புறம் ஈனோ 4 பேருமே 3 டைல்ஸை பொறுமையா சீல் பண்ணிட்டு இருப்பாங்க. லீ, டென்டென் 2 பேருமே கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே டோபி பார்த்துட்டு தான் இருப்பான். சாய் அவனோட இங்க் எலிகளை யூஸ் பண்ணி இன்டெல கேதர் பண்ணிருப்பான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ககாஷி கேட்கும் போது எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல அப்படின்பா. அப்படியான்ட்டு போன பேட்டில் அதிகப்படியான சக்கராவை யூஸ் பண்ணா அவ ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள சீக்கிரமா அவளை பார்த்து அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்பாரு ககாஷி. சாய் அதை அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவனோட அந்த சுற்றுலாவை அதிகப்படுத்துறேன் அப்படின்ட்டு டிராப் பண்ண ஆரம்பிப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ அண்ட் ஷீனோ கிட்ட காட்டுவாங்க. எதுக்காக கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் இப்படி மறைஞ்சு போகணும் அப்படின்ட்டு செம கடுப்பாவான். ஷீனோ பொறுமையாரு அப்படிங்கவும் எனக்கும் தெரியும், அவளை தப்பிக்க விட்டா யுகிமாருவுக்கு நான் உன்னை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு நருட்டோ கடுப்பாவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பேட்டில் ஓவர் த பேரியர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா கிகிரி, கீஹோ, நுராரி 3 பேர்த்துக்கிட்ட காட்டுவாங்க. 3 பேருமே செம்ம டயர்டா இருப்பாங்க. கிகிரி எல்லாம் படுத்துருவான். விட்டா கொஞ்ச நேரத்திலேயே சாகரமா இருக்கீங்களாடா அப்படின்பா நுராரி. கீஹோ கடுப்பாவான். எனக்குமே மயக்க வருது, என்னால முடியல அப்படின்பா நுராரி. ஒரோச்சிமாருவோட நரக மாதிரி இந்த அந்த மறைவிடத்துல இருந்தே தப்பிச்சு வந்தோம், இந்த மாதிரியான இடத்துல நான் சாக போறது இல்லை அப்படின்பா கிகிரி. கூரன் அதுதான் சீலான்னு சொல்லி கேப்பா. காபுட்டோ இது மோசம், அவங்க ப்ரொசீஜர் நல்லாவே போகுது அப்படின்ட்டு யுகிமாருவை கூப்பிடவும் கூரன் பின்னாடி ஒளிவான். இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, கூரன் ஏதாச்சும் பண்ணுன்னு காபுட்டோ கேட்கும் போது யுகிமாரு கூரன் கிட்ட இது வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவான். இது போதும் அப்படின்ட்டு காபுட்டோ யுகிமாருவோட கையை பிடிச்சி இழுத்து ட்ரக்ஸை கொடுக்கும் போது கூரன் ஓடி வந்து அதை தட்டி விட்டுருவா. என்ன எங்களுக்கு துரோகம் பண்றியா நீ அப்படின்னு சொல்லி காபுட்டோ கேட்கவும், அதெல்லாம் என் நோக்கம் இல்ல, நானே இவங்களை தடுக்க முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்பா. யுகிமாருவை யூஸ் பண்ணாம விட்டனாலதான் உன்னோட ஆட்கள் நிறைய பேர் காலி, அதுன்னு மட்டும் இல்லாம நீயுமே நல்ல ஷேப்ல இல்ல, இப்படிப்பட்ட கண்டிஷன்ல உன்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி கேட்பான் காபுட்டோ. முடியும்பா, இந்த ஸ்டேட்ல உன்னால முடிஞ்ச அப்படின்னு சொல்ல வரும்போது காபுட்டோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். யுகிமாருவை யூஸ் பண்ணாம இருக்கக்கான இன்னொரு வழியும் இருக்கு அப்படின்ட்டு. டைம் தான் முக்கியமே, இதுக்கான ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ என்னோட ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் கம்ப்ளீட்டா அப்படின்னு காபுட்டோ சொல்லவும் புரியுது அப்படின்பா கூரன். நீ போய் லைட்டா சொதப்புறேன்னு தெரிஞ்சாலே நான் யுகிமாருவை யூஸ் பண்றதுக்கு ஒரு துளி கூட தயக்கப்பட மாட்டேன் அப்படிங்கவுமே சரி அப்படின்பா. அப்படின்னா யுகிமாரு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாத, அவன் எங்க சேஃபா இருப்பானோ அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்பா காபுட்டோ. கூரன் பிளான் என்னன்னு கேட்கவும், ரிஞ்சி கிட்ட சொல்லியிருக்கேன், போய் அவங்ககிட்ட கேட்டுக்க அப்படின்ட்டு கிளம்பிடுவான். பேரியர் பண்ற சீஜுனே, ஈனோ, ஹினாட்டா அப்புறம் சக்குராவை காட்டுவாங்க. காபுட்டோ இந்த இடத்துல 3 டைல்ஸோட எந்த பவரும் வராது அப்படிங்கவும் கூரனும் பத்தி கேட்பான் யுகிமாரு. அவ தான் இந்த ஒரு முடிவு எடுத்தா, இதனால அவ செத்தாலுமே பரவாயில்லன்ட்டு தான் போனது, அதே மாதிரி இந்த ஸ்பாட் விட்டு நகர்ந்துராது அப்படின்ட்டு காபுட்டோ கிளம்பிடுவான். ரிஞ்சி கூரனை பார்க்க வந்திருப்பான். பிளான சொல்லுன்பா. ரிஞ்சி ஹலோ சொல்லுவான். இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, டைம் வேஸ்ட் பண்ணாம பிளான சொல்லு அப்படின்பா. பேரியரை பாதுகாக்க 2 பேர் இருக்காங்க, ஒரு வெப்பன் யூசர் அப்புறம் தாய் ஜுட்சு எக்ஸ்பர்ட் அப்படின்பா. ஆல்ரெடி நான் அட்டாக் பண்ண போனதுனால அவங்க அதிக கவனத்தோட இருப்பாங்கன்னு ரிஞ்சி சொல்லவும், அப்படியா, நம்ம அவங்கள திசை திருப்பி ஆகணும், சொல்ல போனா நம்மள ஒருத்தர் பொறியா மாட்டணும், ஆரம்பிக்கலாமா, முன்னாடி 2 பேத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்பா கூரன். முடியுமான்னு சொல்லி ரிஞ்சி கேட்கவும், பொறியா போய் மாற்ற அளவுக்கான சக்கரம் என்கிட்ட இருக்கு அப்படின்பா கூரன். பேரியர் கிட்ட காட்டுவாங்க. சக்குரா 3 டைல்ஸ் கம்ப்ளீட்டா சீல்ல சிக்கிருச்சு அப்படின்பா. சீஜுனே 3 டைல்ஸ் மாற்ற வரைக்கும் இந்த ஒரு ஸ்பியரை நம்ம சுருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்பா. ஓகே அப்படின்பாங்க எல்லாரும். லீ, டென்டென் அப்படிங்கவும் எனக்கும் தெரியும் அப்படின்பா. கிறிஸ்டல் சுரிக்கன்ஸ் வரும், டென்டென் தடுத்திருப்பா, யாரங்க அப்படின்னு கத்துவான் லீ. கூரன் வந்திருப்பா. ரொம்பவே முக்கியமான ஒன்ன சீல் பண்ற இடத்துக்கு காட பாரு, 2 போடி பசங்க அப்படின்பா. ஜெட் கிறிஸ்டல் பிளேட் பண்ணவும், இத பார்த்தலி நீதான் கிறிஸ்டல் ஸ்டைல் யூசரான்னு சொல்லி கேட்பான். அந்த டீம் இவ கூட டீல் பண்ணலையான்னு டென்டென் கேட்பா. என்ன பயந்துட்டு இப்ப வில்லேஜுக்கு ஓட போறீங்களா அப்படின்னு சொல்லி கூரன் கேட்கவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ கிறிஸ்டல் ஸ்டைல் யூசரா இருந்தா என்ன, வா சண்டைக்கு அப்படின்பா. லீஃபை சேர்ந்த பொடி பசங்களுக்கு கான்பிடன்ஸ் நல்லாவே இருக்கு அப்படின்பா. சண்டை போட போவாங்க. சீசனே எல்லாத்தையுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. நெட் நல்லாவே டைட்டா இருக்கு, அதனால இப்ப 4 பக்கம் வந்து கம்ப்ளீட்டா லாக் பண்ண போறோம், 3 டைல்ஸை சீல் பண்ண அப்படின்னு சீசனே சொல்லவும் சரி அப்படின்பாங்க. ஹேண்ட் சைன்ஸை மாத்தி 4 கார்னர்
கார்டன் சீலிங் பேரியர் லாக் அப்படிம்பாங்க. இந்த ஜுட்சுவோட தேர்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சர்ச், செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பைண்ட், தேர்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா லாக். ஏரிக்குள்ள இருக்க 3 tailed beast காட்டுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ அண்ட் ஷீனோவை காட்டுவாங்க. ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஷீனோ ஸ்டாப் ஆயிருப்பான். அவனோட பூச்சி வந்திருக்கும். கூரனும் டென்டனும் சண்டை போடுறத காட்டுவாங்க. டென்டனால பெருசா டீல் பண்ண முடியாது. லீ நான் தான் ஆப்பனன்ட் அப்படின்ட்டு சண்டை போட வருவான். டென்டன் அவளோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணும்போது லீயை கவனிக்க மாட்டா, கிக் பண்ணிருப்பான். இந்த அட்டாக்கு அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கணுமேன்ட்டு வினோதமா இருக்கே அப்படின்ட்டு லீ பார்க்கும்போது தான் தெரியும் அவ உடம்புல இருக்க கிறிஸ்டலா தட்டி விடுவா. அவளோட மொத்த உடம்பையுமே கிறிஸ்டலால கவர் பண்ணிருக்கா அப்படின்பா டென்டன். லீ அப்புறம் டென்டன் மாதிரியான ஆப்பனன்ஸ் எல்லாம் இன்னத்துக்கு ஈஸியா காலி பண்ணிருப்பேன் அப்படின்னு திங்க் பண்ணுவா கூரன். ரெண்டு பேரும் 2 டைரக்ஷன் வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. இப்போ எங்கிட்ட இருக்க சக்கராவை பொறுத்த வரைக்கும் 2 இல்ல 3 ஜுட்சு தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு கையவே கிறிஸ்டலைஸ் பண்ணிடுவா. 2 பேர்த்தோட அட்டாக்ஸையுமே தடுத்துட்டு இது இதோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீயை கிக் பண்ணிட்டு கிறிஸ்டல் டிராகனை கொண்டு வருவா. இதை பார்த்த ஈனோ கான்சென்ட்ரேட் பண்ண சொதப்பிடுவா. சீஜுனே கிட்ட சாரி கேப்பா. நெட் உடையவள இல்ல, சிங்க்ரனைஸ் பண்றத மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்பாங்க சீஜுனே. லீ எந்திரிச்சு அட்டாக் பண்ண போவான். கூரன் லீயை அட்டாக் பண்றதுக்கு வரும்போது டென் அவளோட ஸ்க்ராலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. அடிபட்டுரும் கூரனுக்கு. 2 பேத்தையுமே அட்டாக் பண்ணும்போது தண்ணிக்குள்ள போவாங்க. வெளியே வரும்போது ரிஞ்சி ஓடி வரத பாப்பாங்க. மொத்தமா முடிஞ்சு போ அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் கொலாபரேஷன் இன்ஜுட்சு வின் ஸ்டைல் டோட் வாட்டர் பிஸ்டல் அப்படிங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணி நருட்டோ ரிஞ்சி அட்டாக் பண்ணிருப்பான். லீ நருட்டோன்னு பார்க்கும்போது காமா டாட்சு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கும். ஆமாண்டா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கும் காமா கீச்சி. கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்பா நருட்டோ. கூரன் யுகிமாருவை திங்க் பண்ணி பார்த்துட்டு 3 tails'ை சீல் பண்ணாம தடுக்கணும் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வருவா. ஷீனோன்னு கத்துவான் நருட்டோ. ஷீனோ அவனோட இன்செக்ட்ஸை யூஸ் பண்ணுவான். என்ன அப்படின்ட்டு பாப்பா நருட்டோ. மொத்த இடமே அதிரும். சீல் அப்படின்னு கத்துவாங்க சீஜனே. ஏரிக்குள்ள காட்டுவாங்க. எந்த ஒரு அனிமலா இருந்தாலுமே தன்னை பிடிக்க ட்ரை பண்றாங்கன்னா தப்பிக்க தானே பார்க்கும். அந்த மாதிரி தான் 3 tails'ும் நடந்துக்கும். கக்காஷி அண்ட் சாய் கிட்ட காட்டுவாங்க. கக்காஷி சென்பாய்னு கூப்பிடுற மாதிரிக்கும். யாரான்னு பார்த்தா யாமட்டோ, அப்புறம் பாத்தீங்கன்னா கீபா நிப்பாங்க. யாமட்டோ நீயான்ட்டு பக்கத்தால போவாரு. அவங்களோட திசை திருப்ப டீமை எப்பவும் நாங்க தோக்கடிச்சிட்டோம். முதல் மாதிரி இல்ல வீக்கா இருந்தாங்க. அதுக்கப்புறமா லீயையும் டென்டனையும் சீலிங் டீமை ப்ரொடெக்ட் பண்ண தாட்டி விட்டுருக்கோம். கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாரு யாமட்டோ. அவ எங்க கிட்ட சண்டை போட்டு இருக்கும் போதே எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. நீங்க உடனே போய் சீலிங் டீமுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கக்காஷி சொல்றதுக்குள்ளேயே 3 tails கத்துற சவுண்ட் கேட்கும். லேக்ல காட்டுவாங்க. சீஜனே எப்படியே போச்சுன்னா இந்த சீலை தக்க வச்சுக்க முடியாதோ அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஹினாட்டா ரொம்ப பெருசா இருக்குன்ட்டு பாப்பா. அது ஏரிக்குள்ளேயே தாவி குதிக்கும். யாருனாலுமே அந்த ஒரு வாட்டர் பிரஷரை தாங்க முடியாது. என்ன மாதிரியான சக்கரா இதான் 3 tails'ான்ட்டு பாப்பா ஷீனோ. நருட்டோ பேரியர் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு பாப்பா. சீல் உடஞ்சிருக்கும். இதெல்லாம் பாக்குற டோபி பயங்கர குஷி ஆயிருவான். சென்பாய் நம்மளோட அசைன்மெண்ட் இங்கதான் இருக்கு அப்படின்ட்டு ஆட ஆரம்பிச்சிருவான். 3 tails பயங்கரமா கத்தும். இந்த சவுண்டை கேட்டுட்டு யுகிமாரு ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்குவான். திரும்பி ஏறிக்கிட்டே வருவான். காமா டாட்சு ரொம்பவுமே பயந்துருக்கும். காமா கீச்சி நருட்டோ கிட்ட இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஏன் எங்களை சமன் பண்ணன்னு சொல்லி கேட்கும். இதை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்ல, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்பா நருட்டோ. ரிஞ்சியும் கூரனும் வந்திருப்பாங்க. நம்ம வந்து வேலை முடிஞ்சு 3 tails'ை சீல் பண்றதுல சொதப்பிட்டீங்களா அப்படின்பா கூரன். உங்களை நான் மன்னிக்க போறதாவே இல்ல அப்படின்பா நருட்டோ. பா ரிஞ்சி போலான்ட்டு எஸ்கேப் ஆவாங்க. அவ்வளவு ஈஸியா விட முடியாது அப்படின்ட்டு ஷீனா அவனோட இன்செக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது பேப்பர் பாம்பை வச்சு அடிப்பா ரிஞ்சி. 3 tailed beast வாட்டர் ரிலீஸ் கிரேட் வாட்டர் மாஸ் புல்லட் அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணோம். கூரன் சைடு அப்புறம் நருட்டோ சைடு 2 பக்கமுமே அடி விழுகும். காமா டாட்சு அப்புறம் காமா கீச்சி பாத்தீங்கன்னா கிளம்பிரும். கூரனோட கிறிஸ்டலே மொத்தமா உடஞ்சிரும். இப்படி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தூரத்துல இருந்து யுகிமாரு பாத்துக்கிட்டு தான் இருப்பான். அந்த பெரிய அலை பாத்தீங்கன்னா யுகிமாரு இருக்க இடம் வரைக்குமே வரும். ஏரிக்கரையில சக்குரா, சீஜுனே, ஹினாட்டா அப்புறம் டென்டன் இருப்பாங்க. லீ ஈனோவை காப்பாத்தி கூட்டிட்டு வருவான். லீ ஏரியில பார்க்கும்போது 3 tails தண்ணிக்குள்ளேயே போயிருக்கும். யுகிமாரு கூரன் எங்கேன்ட்டு பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு 3 tails வரும். யுகிமாரு கூரன் முழிச்சுக்க அப்படின்பா. நருட்டோவை காட்டுவாங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஷீனோ வந்திருப்பான். அவங்க எங்கேன்னு கேட்கவும் ஷீனோ தான் அங்க அப்படின்பா. 3 tails கூரனை நெருங்கிறத பார்த்த யுகிமாரு ரொம்பவுமே பயப்படுவான். 3 tails கூரனை பிடிக்க போகும்போது இல்ல நிறுத்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னு கத்தி பாப்பான். 3 tails பிடிக்கிறதுக்கு போவோம். இல்ல அப்படின்னு கத்திட்டு 3 tails சக்கராவை ரிலீஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவான். அப்படியே ஒரோச்சிமாருவோட மறைவிடத்துல காட்டுவாங்க. காபுட்டோவை நினைச்சு வருத்தப்படுவான். யுகிமாருக்குள்ள இருக்க அந்த பவரை வெளியெடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு. ஒரோச்சிமாரு அவன் கையில வச்சிருக்க பேப்பரை மொத்தமா கசக்கி எரிச்சுட்டு அந்த பையனை வலுக்கட்டாயப்படுத்தி கண்ட்ரோல் பண்ண வைக்கிறதுங்கிறது முடியாத காரியம். இதே அவனுக்கு தேவையான ஆசையா இருந்தா அதை அவன் பண்ணுவான். அவனுக்கே தெரியாதா அவனோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிப்பான் அப்படின்பா ஒரோச்சிமாரு. டோபி யுகிமாருவுக்கு பக்கம் போய் பார்த்துட்டு இதுவா அப்படின்ட்டு பாப்பான். இதுல ஒரு ஹிடன் டீடைல் இருக்கு. நிறைய பேர் சில விஷயங்களை ஓபன் அப்பா எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல போறதா இல்ல. ஏன்னா இது ஒரு மெயின் கான்செப்டா இருக்க போது. அதனால இப்படி சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இந்த ஒரு விஷயத்த செப்பரேட் வீடியோவா மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோல இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். யுகிமாருவா நருட்டோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பான். ஷீனோ என்னது அப்படின்னு கேட்பான். இதுக்கு முன்னாடியே இதை நான் பார்த்திருக்கேன். என்னமோ ஆனா இது நல்லதுக்கு இல்ல அப்படின்பா நருட்டோ. கூரன் கஷ்டப்பட்டு கண்ணை முழிச்சு பாப்பா. அவளோட வலது பக்கம் இருக்க 3 tails'ை பார்த்துட்டு பயப்படுவா. யுகிமாரு எங்கேன்னு சொல்லி தேடுவா. ரிஞ்சி எந்திரிச்சிருப்பான். ஷாக்காவா யுகிமாருவை காட்டுவாங்க.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெட் கேமெலியா அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்மா நருட்டோ. இதுக்கப்புறமா நருட்டோவை காட்டுவாங்க. போனஸ் கண்டென்ட் என்னவா கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு இருப்பா. மோசமான பிரச்சனை அப்படின்ட்டு வருவான் லீ. டென்டனும் ஈனோவும் அதையே சொல்லிட்டு வருவாங்க. இன்னைக்கான ஸ்கிரிப்ட பார்த்தேன்னு சொல்லி லீ கேட்பா. இதோ கையில தான் இருக்கு அப்படின்பா நருட்டோ. ஈனோ சொன்னா கூட நம்ப மாட்டேன், ஸ்கிரிப்ட் புக்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்பா. எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஸ்டாஃப்ஸும் இல்ல, ஸ்டுடியோவும் இல்ல அப்படின்பாங்க. ஈனோவும் டென்டனும் நருட்டோ டைரக்டர்னு கத்துவான். சாய் பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனே இல்லாம பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான கியூ கார்டை காட்டுவான். மெயின் எபிசோட்லயே நான் டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்பா நருட்டோ. லீ இதான் சான்ஸ்ன்ட்டு என்னோட பியூட்டிஃபுல்லான உடம்ப காட்டுற மாதிரியான ஒன் மேன் ஷோவை கொடுங்க அப்படின்பா. இந்த விஷயங்கள்லாம் அதிக வியூவர்ஸ் கொடுக்காது அப்படின்ட்டு ஈனோ வந்துட்டு அவளோட ஐடியாஸை சொல்லுவா. என்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டென்டன் மண்டையிலே தட்டிட்டு வெப்பன் கலெக்ஷன் பத்தி சொல்றான் அப்படின்பா. நருட்டோ மெயின் கேரக்டரே நான் தான் அப்படின்ட்டு ஷேடோ க்ளோன் பண்ணுவான். அதோட மூமெண்ட்ஸ் வினோதமா இருக்கு அப்படின்ட்டு பாப்பா நருட்டோ. சக்குரா வந்திருப்பா. அவளால நகர முடியாது, கலருமே போக ஆரம்பிக்கும். நருட்டோ செம கடுப்பை கத்துவான். டைரக்டர் சார், நான் வேணா மிச்சத்தை டிராப் பண்ணட்டுமா அப்படின்பா சாய். இதோட இந்த எபிசோட் முடியுது.